everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு முருகர் உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இல்லைனா ஒரு நல்ல செய்தி கொடுக்குறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, pile number 2, pile number 3. ஸோ இந்த 3 ஃபோட்டோவும் பாருங்க. 3 ஃபோட்டோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை தாராளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் எஸ் பார்க்கலாம். ஸோ முருகர் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. பார்ப்போம். ஓகே, ஸோ குயிக்காக சூஸ் பண்ணுங்க. எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன ஒரு மெசேஜ், ஸோ முருகர் என்ன ஒரு நல்ல செய்தி சொல்கிறாங்க. ஸோ பைல் நம்பர் 1, முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, சரி இது ஒரு நல்ல நியூஸ் மாதிரி தான் டெஃபினெட்லி இருக்கு. நீங்க உங்களோட ஏதோ ஒரு ஃபீல்டில் ஷைன் ஆக போறீங்க. உங்களோட திறமைகள் வெளியே தெரிய போகுது. ஓகேங்களா? அது வந்து இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை மட்டும் கிடையாது, பட் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும், பேஷன் இருக்கும், திறமைகள் இருக்கும்ல. ஸோ அது இது வரைக்கும் வெளியில் காட்ட முடியாமல் இருந்துச்சு, வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சுன்னா இந்த டைம் டெஃபினெட்லி பாசிபிள். ஓகேவா? சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராகவே வந்துட்டு வரும். அண்ட் உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. இது வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் யாரும் பண்ணலை அப்படின்னா இந்த டைம் டெஃபினெட்லி பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட நல்ல ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க கிட்ட இருந்து கூட ஒரு நல்ல சப்போர்ட் கண்டிப்பாக வந்துட்டு எதிர்பார்க்க முடியும். ஹெல்ப் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இது வெரி குயிக்காக இருக்கும். அதாவது அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் செய்யறது, அந்த ஒரு உங்கள் டேலண்ட்டோ அந்த சூழ்நிலைகளை வெளியில் காட்டுறதுக்கு வெரி குயிக்காக இருக்கும் எல்லாமே. ஓகேவா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு வரக்கூடிய நாட்களில் ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ராவல் எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் கூட எதிர்பார்க்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வர்றது பாசிபிள் இருக்கும். தனியாக போவீங்க, இல்லைனா ஃபேமிலியோடு போவீங்க. அண்ட் எங்கேயாவது ஒரு ட்ராவல் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். அண்ட் அந்த ட்ராவல் உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். மேபி ஒரு சில பேர் அங்கே ஒரு நியூ பர்சனை மீட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு புது அனுபவம் அப்படிங்கிறதுமே வந்து இருக்கும். ஸோ இந்த ட்ராவல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த வந்து கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஓப்பன் மைண்டோடு இருங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் காம் யுவர் செல்ஃப், அமைதியாக இருங்க, ஓப்பன் மைண்டோட இருங்க. ஓகேவா?
see, it's a very very good news actually. ஓகேவா? அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்கும். இப்போ வந்து ஃபைனான்ஷியலி பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு நிறைய செலவுகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகவுமே எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கான ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? சரி, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைம்ல வந்துட்டு நீங்க பொறுமையா இருங்க. தைரியமா இருக்கிறது ஒரு பக்கம் தான், பட் பொறுமையா இருங்க. பிகாஸ் நீங்க ஏதாவது ஒரு கோவத்துல வார்த்தை எதுவும் விடாம இருங்க. ஏன்னா உங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பர்சன் உங்களை சுத்தி தான் இருப்பாங்க. ஃபைனான்ஷியல் ஹெல்ப் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் இப்போ மைண்ட் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கீங்க, ரொம்ப கோவமா ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா கோவத்தை வெளிக்காட்டாதீங்க. பிகாஸ் ஹெல்ப் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட் இல்லையா? ஸோ அமைதி இருங்க. ஸோ ஃபைனான்ஷியல் ஹெல்ப் இருக்கும். அண்ட் அதுக்கான பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும். தடைகள் என்ன இருக்குதோ அது வந்துட்டு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், விலகி போகும். சரிங்களா? ஸோ அமைதியாக இருங்க. மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணலாம். அண்ட் ஒரு கிஃப்ட், ஒரு ஹாப்பினஸ், ஒரு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக முருகர்கிட்ட இருந்து இருக்கு. அண்ட் உங்களோட ஸ்ட்ராங் ப்ரேயர், கண்டிப்பாக ஸ்ட்ராங் ப்ரேயர் இந்த டைமில் வந்துட்டு ஒரு நல்ல நல்ல பதிலை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ நல்ல மெசேஜ் தான் வந்திருக்குது. ஓகே, ஐ டேக் 5 இதை எடுக்கிறேன். Choose a new direction. Attachment. Self-doubt. There is something better. Things yet to be revealed. Okay. See, இதில் வர மெசேஜ் என்னன்னா, கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம். சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு அந்த பிளாக்கேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ கெரியர் வைஸும் சரி, ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட பண விஷயத்திலையும் சரி, இருக்கிற தடைகள் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஒரு நியூ ஹெல்ப் இல்லை ஆஃபர் சம்திங், ஏதாவது ஒரு புதுவித விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த டிராவலில் நான் சொல்லியிருந்தீங்களே, நீங்கள் போகிற அந்த டிராவல்லுமே ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஒரு விஷயம் தான் அட்டாச்மெண்ட் டு யுவர் கோல்ஸ், நாட் டு பீப்புள். அதாவது ஒரு பீப்புளோ இல்லை ஒரு சூழ்நிலைகள் மேலேயோ ரொம்ப அட்டாச்சாக இப்போ கரண்ட்லி இருக்கீங்க, ரொம்ப ஓவராக யோசிச்சுட்டே ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட கோல்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த டைமில் டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? ஸோ பைல் நம்பர் 1, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன ஒரு விஷயம் முருகர் சொல்றாரு? Don't doubt your self-worth. I am always enough. Swim away from the situation. See, இந்த கார்டு வந்து look at the colorfulness. இதை பார்க்குறப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா? சரி, உங்களுக்கு முருகர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் மாத்துங்க, உங்க எண்ணங்களை ஃபர்ஸ்ட் மாத்துங்க. பிகாஸ் நீங்க என்ன ஒரு விஷயம் வந்து நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ எந்த ஒரு சூழ்நிலையில வேணா நீங்க இருங்களேன், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக முடியும். இந்த டைம் டெஃபினெட்லி முருகர் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பாங்க. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மைண்ட் செட்டும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன உங்களை பத்தி பேசுறீங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவாக இருங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் பிளேஸ் நல்லா சேஞ்ச் பண்ணுங்க, இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒரு எதிர்பார்க்காத திடீர்னு ஒரு சர்ப்ரைஸோ இல்லை ஒரு மெசேஜோ இல்லை ஒரு மெயிலோ இல்லை ஒரு லெட்டரோ உங்களை நோக்கி வர காத்திருக்கு. டெஃபினெட்லி அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தான் வந்து கொடுக்க போகுது. ஓகேங்களா? அண்ட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா முருகரோட ப்ரொடெக்ஷன் வந்துட்டு பாதுகாப்பு வந்து நிறைய இடங்கள்ல உணர்வீங்க.
அதாவது உங்களுக்கு அவங்க வந்து ஒரு சைன் கண்டிப்பாக காமிப்பார். சரி, என்னன்னா ஒரு சில பீப்புள் வந்துட்டு உங்களை ரொம்ப கோவப்படுத்திடணும், உங்களை ரொம்ப சீண்டணும், தூண்டி விடணும், இந்த வேலையெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக எல்லா வேலையும் பண்ணுவாங்க. சும்மா அந்த ஒரு உங்களை ஜெலஸ் பட வைக்கணும், பொறாமப்பட வைக்கணும்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்துட்டு டோன்ட் வரி, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதுக்கெல்லாம் வந்துட்டு ரியாக்ட் பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் முருகர் உங்களுக்கு அழகாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, உங்களோட உள்ளுணர்வு கண்டிப்பாக வந்துட்டு கைட் பண்ணும். ஸ்ட்ராங் ஹீலிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஐ திங்க் இதுவே நல்ல ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு பைல் நம்பர் 2க்கு. ரைட், சி ஹீலிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்சல்யூட்லி. அதாவது பைல் நம்பர் 2 இல்லையா, பைல் நம்பர் 2 வந்துட்டு மாற்றங்கள்ங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஹார்ட் சக்ரா அண்ட் உங்களோட மனசு, அதுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், மனசு ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து அந்த விஷயத்த வந்து நினைக்காம இருக்க முடியலன்னு ஏதோ ஒரு போராட்டம் கரண்ட்லி தெரியுது. ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்குது. அதை மறக்க எவ்வளோ வேலைகள் செஞ்சாலும் முடிய மாட்டேங்குது. பட் இந்த டைம் உங்களுக்கான ப்ராப்பர் ஹீலிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ ஒரு நபரோட உதவி மூலியமாகவுமே வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு ஹீலர்ஸ் கிட்ட கூட நீங்கள் அந்த ஹீலிங் செஷன்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் பிளான் பண்ணுறீங்கன்னாலும் அது இந்த டைம்லையுமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினெட்லி இருக்குது. சரி, அந்த ஒரு மெசேஜோ அந்த ஒரு காலோ ஏதோ ஒரு விஷயம் வரும்னு சொல்லியிருந்தேன்ல, மெயிலோ, அது நிறைய விஷயத்த மாற்றும். நம்பிக்கையே இல்லாமல் இருக்கீங்க லைஃப்லன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கும். ரைட், ஓகேவா? சரி, சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. பைல் நம்பர் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டைமில் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, நிறைய ஒரு பீப்புளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் கூட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் இந்த டைமில் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நிறைய சின்ன சின்ன சைன்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே அதுதான். ரொம்ப பெரிய மேஜர் பிளானிங், மேஜரான பெரிய விஷயத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்களே தவிர சின்ன சின்ன விஷயங்கள் ஆல்ரெடி நல்லதாக நடந்துட்டு இருக்கு, அது இன்னும் நடக்க போகுது. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதில் கவனத்தை செலுத்துங்க. ரைட், ஸோ ஒரு 5 கார்ட்ஸ் பார்க்கலாம். Okay, this one is different. Okay. Feeling trapped. Yes, இந்த ஃபீலிங்ல தான் இருக்கீங்க இல்லையா? ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கு, அதுல இருந்து வெளியே வரணும்னு போராடுறீங்க. உங்களோட கரண்ட் சூழ்நிலை அதுதான். பிலீவ் இன் யோர் செல்ஃப். இதுதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்புங்க. டோன்ட் டவுட் யுவர் ஒர்த். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்புங்க. ஜஸ்ட் கீப் சேயிங் ஐ எம் ஸ்ட்ராங், ஐ பிலீவ் மை செல்ஃப். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பைல் நம்பர் 2க்கு. ஓகேவா? யுவர் ஸ்ட்ராங் இஸ் கம்மிங் டு எண்ட். எஸ், ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு ட்ராப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங், அது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எஸ், அது ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்கலாம். டெஃபினெட்லி அது ஒரு சம்திங் நான் சொன்னேன்ல, உங்களோட ஹார்ட் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நான் சொன்னேன்ல. ஸோ அதுவும் டெஃபினெட்லி இருக்கலாம். இயர் ஃப்ரம் நவ், இப்போலேருந்து ஒரு வருஷம், நெக்ஸ்ட் இயர்க்குள்ளார ஒரு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஓகே, ஐ திங்க் பைல் நம்பர் 2க்கு எல்லாமே டைரக்ட் ஒரு கனெக்டான ஒரு ஆன்சர்ஸ் தான், ஐ மீன் ரீடிங் தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ முருகர் வெரி கிளியராக வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு பைல் நம்பர் 2 இது ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங், உங்களை நீங்க நம்புங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன ஒரு மெசேஜ் பார்க்கலாம். ஸோ முருகர் உங்களுக்கு என்ன ஒரு குட் நியூஸை கொடுக்குறாங்க. Yes, your potential is endless. Okay, this is very good. Every hurricane comes to an end. So finally
ஒரு நல்ல ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா? ஸோ ஃபைனலி ஏதோ ஒரு நல்ல ஒரு நியூஸ் கண்டிப்பாக வந்துட்டு வருது. பல நாள், பல மாதம், பல வருஷ போராட்டம் முடிவுக்கு வருது. ஓகேங்களா? ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 3யோட ஆட்டிடியூடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஒரேடியாக மாறும்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது, இன்னும் மாறும். ஸோ அது ஒன் டே இல்லை, ஒரு நாள் வந்து நீங்கள் கம்ப்ளீட்லி மாற போகிறீங்க. அது அந்த டே வெரி நியர் தான். பீஸ் அண்ட் ட்ராவல். ஓகே சார், எனக்கு பேக் டேக் எனக்கு இது கிடைச்சது. பேஷன். ஓகே, வெரி ஸ்ட்ராங். ஐ திங்க் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு அமைதி டெஃபினெட்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அமைதிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு மனதளவில் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி வேலை செஞ்சுட்டு பயந்துட்டே ஒரு விஷயத்த செய்கிற பைல் நம்பர் 3 இனி ரொம்ப நிம்மதியாக வந்துட்டு இருப்பீங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு விஷயமோ இல்லை ஒரு பர்சன் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டேன்னு நினைச்சீங்க அப்படின்னா அது இல்லை, அது உங்களுக்கானது, அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறது டெஃபினெட்லி இந்த டைம்ல வந்துட்டு தெரியும். முருகர் உங்களுக்கு வந்துட்டு அழகா காமிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரு சில பேருக்கு உங்களுடைய உள்ளுணர்வு ஆல்ரெடி சொல்லியிருக்கும், இல்லை நான் தான் ரொம்ப ஓவரா யோசிக்கிறேன், இதெல்லாம் கரெக்டாக எனக்கு தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு. பட் ஸ்டில் அந்த ஒரு பயம் இருக்குதா? ஓகேவா? ஸோ பட் கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ த ட்ராவல்ங்கிறது டெஃபினெட்லி நீங்கள் நிறைய ட்ராவல் இந்த மொமெண்ட்ல இருந்து அதிகமான ட்ராவல் எதிர்பார்க்கலாம். அண்ட் இடமாற்றம், ஒரு இடமாற்றமும் சரி, நான் பிகினிங்லே சொன்னேன்ல, ஆரம்பத்திலே நீங்களே ஒரு பர்சனா டிஃப்ரெண்டா மாறுவீங்கன்னு நான் சொன்னேன்ல, அந்த ஒரு சேஞ்சஸும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ எதுவுமே வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல பழையபடி இருக்காது. ஒரு சின்ன மாற்றமாவது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். உங்ககிட்டயும் இருக்கும், உங்களோட லைஃப்லயும் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபேமிலி பாண்டிங்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபேமிலியில ஒரு பாண்டிங்காக இருக்கட்டும், இல்ல வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மாதிரி இருக்காங்கன்னு சொன்னா கூட அதுல ஏதோ ஒரு மாற்றம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக பைல் நம்பர் 3ல இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 ஐ திங்க் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் அதுதான், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டோ இல்லை ஒரு விஷயமோ இந்த ஒரு 2 monthsக்குள்ளரே நீங்கள் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி நவம்பர் எனக்கு வருது, நவம்பரில் கூட நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட சம்மன் உங்களோட ஆன்சஸ்டர்ஸாக கூட இருக்கலாம், ஒரு சம்மன் ஃப்ரம் டிவைன் ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க, ஒரு ஹோப் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ், இந்த 2 கார்டையும் பாருங்களேன், என்ன ஒரு ஆட்டிடியூட், எந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கு. ஸோ இந்த ஒரு பிளேஸை நீங்க ரீச் பண்ற டைம் இஸ் வெரி நியர்னு அர்த்தம். ஒரு சில பேர் ஆல்ரெடி உங்களுக்கே ஒரு சில அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கும், பட் ஒரு சில பேருக்கு வெரி நியர். அண்ட் இஃப் யூ ஆர் அ சிங்கிள், இல்லை நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு சொல்றவங்களுக்கும் ஒரு மோஸ்ட்லி வெரி சூன் கல்யாணம், உங்களுக்கான பார்ட்னர் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ 5 கார்ட்ஸ் பார்க்கலாம். ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். ஒரு ஐ திங்க் வெரி சூன், மோஸ்ட்லி இந்த வருஷத்துக்குள்ளரே நான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு நியூ கோர்ஸோ இல்லைன்னா ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லான்ச் பண்ணுவீங்க, இல்லைன்னா அதை பற்றி லேர்ன் பண்ணுவீங்க, அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். சம்திங் வெரி நியூ, இது வரைக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் வந்து அது டெஃபினெட்லி வந்து உங்கள் மேலே ஒரு பீப்புளுக்கு அந்த ஒரு விஷயம் மூலயமா பீப்புளுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு தாட் மாறும். அதாவது நல்ல ஒரு தாட் வரும்னு சொல்லலாம். பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஓகே, லிசன் டு ஃபீட்பேக். மதர் எர்த். ஓகே, ஸோ ஒன் மோர், ட்ரூ லவ். ஓகே, நான் சொல்லியிருந்தேன்ல, மேரேஜ் எதிர்பார்க்கலாம், ரிலேஷன்ஷிப் ஒரு சிங்கிள், கண்டிப்பாக இது ஒரு ட்ரூ லவ்வாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கிரவுண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பைல் நம்பர் 3
கொஞ்சம் வந்து உங்கள் மனசையும் சரி மைண்டையும் சரி ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களை நோக்கி வருது. அண்ட் தட் சேஞ்சஸ் இதுவாக இருக்கவும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 3, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். ஸோ இந்த ஒரு மெசேஜ் டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு நிம்மதியை வந்து கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. ஸோ 3 பைல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தோம். எல்லாமே ஒரு காமனான எல்லாருக்கும் பொதுவான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. தேங்க்யூ.